சரிகமபா சீசன் 5ல அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இருக்க போறாங்களாமா. அது மட்டும் இல்லாம, கண்டிப்பா டாப் 5ல இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில பட்டியல் இருக்கு இல்லையா? அத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். நாம அடிக்கடி சொல்ற மாதிரி தான். சரிகமபா அப்படின்றது இப்போ டபுள் எவிக்ஷன் அது இதுன்னு போயிட்டுருக்கு. 8 வாரங்கள கடந்து போயிட்டே தான் இருக்கு. சொல்லப்போனோம்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 7 இல்லன்னா 6 வாரங்கள்ல சீசனே முடிய போது. ஜூனியர்ஸ்க்கான நெக்ஸ்ட் சீசனும் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட தருவாயில என்ன நடக்குது? எப்படி போயிட்டு இருக்கு? நம்மள சுத்தி என்னலாம் ப்ளே ஆயிட்டு இருக்கு? அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது, டாப் 5க்குள்ள கண்டிப்பா ஒருத்தரா இருப்பாரு. ஃபைனலிஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரே ஒரு பெயர தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து சுஷாந்திகா. அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பெஸ்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேவையா தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்கோப் இருந்துட்டே இருக்கு. அதே பட்டியல்ல அடுத்ததா நம்ம சொல்ல போறது சபேஷன். சபேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வெல் டு டூவா இருக்கு. நெறையவுமே அவருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும். 2 வாரங்களா கிடைக்கல. அவங்க ஊர்க்காரவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்ளோ நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா அவர்கள் செந்தமிழன்லாம் எதிர்பார்ப்பு லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்கும். ஒரு வேளை வெளியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஃபைனலிஸ்ட்டா பவித்ராவ கொண்டு வந்துட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணுன்ற மாதிரி கார்ப்பரேட் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க நம்ம ஊர்க்காரங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, பவித்ரா அவர்கள் ஜெயிக்கும் பொழுது அது சேனலுக்கு ஒரு பாசிட்டிவ் பப்ளிசிட்டிய கொடுக்கும் அப்படின்ற ஒப்பீனியனுக்காக இதெல்லாம் நடக்க போறதா தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குங்க? நீங்க சரிகமபால யார் ஜெயிச்சா சந்தோஷப்படுவீங்க? யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க? யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு நெனைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.